எர்ணாகுளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your dream vacation to Sri Lanka starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கண்டிப்பாக கண் கலங்காமல் யாருமே வர மாட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்க பசங்க எல்லாருமே அந்த ஊர் பசங்க தானா, ரொம்ப நல்லா இயல்பாக நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நடித்தாங்கன்னு சொல்ல முடியாது, ரொம்ப யதார்த்தமாக வாழ்ந்துருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு வாழ்வியலை ரொம்ப கனெக்டாக நமக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே மாரி செல்வராஜ் பயங்கரமாக கொண்டாடணும். ஏன்னா அப்படி ஒரு கலைஞர் நமக்கு கிடச்சிருக்கிறாரு, ஒரு இயக்குனர் கிடச்சிருக்கிறாரு. ரொம்ப நல்ல படம், குடும்பத்தோடு பாருங்கள். கண்டிப்பாக நான் வந்து தென் மாவட்டத்திலேருந்து வரேன், எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் தான். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப அழகையாக இருந்துச்சு. கடைசி கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே மனசை காயப்படுத்திடுச்சு. அவ்வளோ ஒரு நல்ல படம். வாழை தான். ஆமாம், நான் ஒரு ஆக்சிடென்ட் தான், அது மட்டும் தான் கதையே. அதான் கிளைமேக்ஸில் ரொம்ப மிஷன்லாம் கொண்டு போயிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். அவரோட சொந்தக்காரங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காங்க, அதை வச்சு தான் படம் போயிருக்கு. அது சூப்பராக இருந்துச்சு படம், வேறு லெவல். ஆமாம், நான் இன்னும் அதுலேருந்து வெளில வர முடியல என்னால். படம் சூப்பராக இருந்துச்சு. நான் கண்டிப்பாக இருந்து தேட்டரில் பாருங்கள். அவரெல்லாம் பிச்சுட்டாருண்ணா, வேறு லெவல் படம். எப்படி சொல்ல, அங்கே எனக்கு அந்த தென்கிழக்கு சாங் தான் ரொம்ப பிடிக்கும். மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருந்துச்சு. தான் பட்ட கஷ்டத்தை மட்டும், அது வழி அவன் உணர்ந்திருக்கானோ அவன் மட்டும் தான் அந்த படத்தை எடுக்க முடியுமே. தான் பட்ட கஷ்டத்தை அப்படியே சொல்லியிருக்காப்ல அண்ணன். அது உண்மையாக போயான்னு தெரியாது, ஆனால் கதை சிறப்பாக இருக்குது. அண்ணன் வந்து எப்படி சொல்கிறாருன்னு தெரியுன்னா, இந்த படத்தை முதல்ல பார்க்கணும், 2வது படத்தை வந்து கர்ணனை பாருங்கள், 3 வந்து பரியர் மர்மலை பாருங்கள், 4 மாமன்னனை பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அது கரெக்டாக பொருத்தமான ஒரு படத்தை வந்து அண்ணன் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காப்புல. ஐ லவ் யூ மாரி செல்வராஜனா, அதான் ஒரே வார்த்தை சொல்ல முடியும். வேற என்ன சிறப்பு, அவருடைய எமோஷனோட அவருடைய இதை அழுதுட்டேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. அந்த படம் வந்து சரியான ஒரு வழியை வந்து மற்ற பார்க்குறவனை வந்து சிரிக்கவும் செய்து அழுகவும் வைக்குது. அப்படிப்பட்ட சிரிப்பும் இருக்குது, அழுகும் இருக்குது. நல்லா பாருங்கள், படம் வெற்றி பெற என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா இருக்குங்க படம் எப்படி என்ன கதையோ அது ஒரிஜினல் எடுத்து வச்சிருக்காரு. எல்லாம் பார்க்கலாம் படத்தை, எல்லாம் வந்து பாருங்கள் படத்தை. கஷ்டப்படுறாங்க இல்லைங்க, அந்த வாழையில் அந்த அங்கே போய் தூக்கின்னு போய் கஷ்டப்படுறது, அந்த வேலை பார்க்குறது. நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம்ல, அந்த காலத்தில் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. அந்த உண்மை கதை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருக்காரு. எல்லாம் நடிப்பெல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாம் ஆமாம், கரெக்டாக இருக்குது, படத்தை பார்க்கலாம். எல்லாம் ஆமாம், அந்த கிளைமேக்ஸ் சீன் அந்த மாதிரி தானேங்க இருக்குது. நீங்களே போய் பாருங்கள், அதில் உங்களுக்கே அதில் தான் வரும். ஏன்னா அந்த மாதிரி நடிச்சிருக்காங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது அவங்க அம்மாலாம் அழும்போது நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது பார்க்கும்போது. இப்போ நம்ம கஷ்டப்படுத்திட்டோமே பையனை அப்படின்ற மாதிரி அழுகுறாங்க அவங்க அம்மா. அதுவும் நல்லா எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதனால தான் எல்லாருமே ஃபீலிங் ஆகுது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, பாருங்கள். எல்லாம் மனக்கு ஒரு சோர் போட முடியலையே அப்படின்ற ஒரு ஏக்கம், அந்த ஒரு வலி, அந்த ஒரு தாயின் வலி தெரிஞ்சிச்சு. உண்மையிலேயே அவ்வளோ அருமையாக தான் இருந்துச்சு படம். எனக்கு எந்த குறையுமே நான் கண்டுபிடிக்க முடியல. இதுலேயும் ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லுவா பார்த்தீங்களா, அவனை நான் கண்டுபிடிச்சா சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மாரி செல்வராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு டாக் போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரென்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காரா? சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு தெரில ப்ரோ. என்னை பொறுத்தளவு கதை முக்கியம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நான் பார்க்குறேன். பெரிய ஹீரோ கிடையாது, பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது, யாருமே அவ்வளோ பெரிய ஆட்கள் கிடையாது. கதை ஜெயிச்சிருக்கு. இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும். மாரி செல்வா சாருக்கு ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள். ரேட்டிங்லாம் கிடையாது, படத்தை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி பார்ப்பீங்க, அவ்வளோதான். தனிப்படம்னா அவரோட ஒரு வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு, அவர் நடந்த இன்சிடென்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு, அது நல்லா பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபியோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கதையை நரேட் பண்ணியிருக்காரு. வெறும் அந்த எதிர்பார்ப்போட நீங்கள் படத்தை பார்க்கலாம். சரி, நீங்கள் மாரி செல்வராஜுக்கு ஒரு ஐடென்டிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் விட்டுறலாம். அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் ஒரு படமாக வந்து பாருங்கள். மாரி செல்வராஜ் தான் இந்த படத்தை எடுத்துருக்காருன்னு நினச்சி நீங்கள் வராதீங்க படத்தை. பாலே ஒரு படம் பார்க்கணும், நல்ல படம் பார்க்கணும்னு நினச்சி வந்து அது பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஐடென்டிட்டி நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது இவ்வளோ நாளும் ஒரு ஏற்கனவே வந்து படங்கள் கிரியேட் பண்ணியிருக்கு இல்லையா, அந்த ஐடென்டிட்டியை பிரேக் பண்ண மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்குது. அது எல்லாமே ரொம்ப கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ எல்லாரும் சைல்டுஹுட்டில் ஒரு டீச்சர் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீலிங்கு. எல்லாரும் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு அது சொல்ல தெரியல, பட் நல்லா இருக்கு படம். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டாக செம்ம லவுடாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும். செம்ம அழகாக கொண்டு போயிருப்பார். டுவர்ட்ஸ் தென் அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியே வரப்போ எல்லாம் சைலண்ட்டாக தான் வந்துகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி
ஐயோ அது அதான் அவங்களாம் எப்படி நடிச்சாங்கன்னு தெரியல, செமையாக நடிச்சிருந்தாங்க. நினச்சா கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ணிடுவாங்களோன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை, பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. கரெக்ட், ஆமாம் ஆமாம். இல்லை அது இல்லை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. ஸோ அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ இன்னுமே நல்லா பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இன்னும் உண்மையாக சொல்ல போனால் அப்படியே அந்த ஒருத்தர் கேட்ட மாதிரி தான், பரியரும் பெருமாளுக்கு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே மார்ஷல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் மாதிரியே இருக்குது. வாழை படம் இப்போ நல்லா இருந்துச்சு. மற்ற படங்களை விட ஒரு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியறது. சினிமாட்டோகிராஃபி வந்து நல்ல தேனீஸ்வர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அண்டு கொஞ்சம் வந்து இப்போ படங்கள் வந்து இன்னும் ஒரு ½ அன் ஹவர் ப்ராப்ளம் அங்கே இங்கே கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் நல்ல ஒரு எமோஷ்னலாக நல்லா இருந்திருக்கும். இல்லை அதுதான் அது மற்ற படங்களோட ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. நல்ல கிராஃப்ட் வைஸு, நல்ல ஷார்ட் வைஸு எல்லாமே வந்து இப்போ நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதான் கொஞ்சம் சாங்ஸ் 1-2 கொஞ்சம் அப்படி கொஞ்சம் அதை ட்ரிம் பண்ணியிருந்தா இப்போ இன்னும் கூட இப்போ படம் வந்து கொஞ்சம் கதை வைஸே நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆமாம்மா, எல்லாருமே இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பசங்களும் இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் அதுக்கு முன்னாடி எடுத்ததெல்லாம் சும்மா கேள்விப்பட்ட எடுத்து உண்மை சம்பவம் எடுக்கும்போது அது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த நல்லா கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம்னா அந்த பசியை பற்றி நல்லா சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு ரொம்ப பசினா எப்படி இருக்கும் அந்த கேரக்டர்லாம் ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. அதேமாரி மியூசிக்கு சொல்ல போனால் சந்தோஷ் நாராயண் பிச்சை எடுத்துட்டாரு, ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த கலையரசன் நினைக்கிறேன், அவர்லாம் உண்மையாக வாழ்ந்துருக்காரு இந்த படத்தில், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. எல்லாருமே குறை சொல்கிற மாதிரி இந்த படத்தில் எதுவுமே இல்லை. நல்லா இல்லைன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவங்க உண்மையாக மனநிலைக்கு பாதிக்கப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது குறை சொல்கிற மாதிரி படமே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். நல்லா தான் இருந்துச்சு, அதில் ஒன்றும் குறைலாம் இல்லை, ஓவராக லேக்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் அது பார்க்க வேண்டிய படம் எல்லாரும். மியூசிக் தாண்டி பிஜிஎம் தான் நல்லா இருந்துச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எவ்வளோ தாக்கமாக இருந்துச்சு? லைக் ரொம்பலாம் இல்லை ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நார்மலாக போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே, ஆடியன்ஸ்க்கும் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பார்க்க சொல்லுவாங்க. அது சின்ன பசங்க அவங்க 2 பேரும் சூப்பர் ஆக்டிங் ப்ரோ, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. படிக்கணும், அவன் கையால் வந்து உழைச்சா நல்லாயிருக்கும். இன்னொருத்தனை அடிமைப்படுத்தி நம்ம வந்து வாழ தேவையில்லை. கர்ணன் மாமல்ல பார்த்திங்கன்னா அந்த மேக்கிங் வீடியோ அந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா விட இந்த வாழை ரொம்ப பெட்ரு. டேரக்டர் பாலாவே வந்து எல்லாரையும் அழுவச்சிருவார். இப்போ அவரையே அழுவச்சிருந்தா நம்ம படம் எப்படி இருக்கும். உண்மையிலே பயங்கரமாச்சு, என்ஜாய் பண்ணோம். ரொம்ப லைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போவோம், ரொம்ப ஃப்ளாட். மற்ற படமும் பார்க்க கிடையாது, ரொம்ப ஃப்ளாட்டாக போவோம். ஆனால் பொறுமையாக உட்காந்து அப்படின்னா அதோட வாழ்வியர்களும் கண்டிப்பாக போகலாம். கண்டிப்பாக இது ஃபஸ்ட் ஹாப் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட இஃபெக்ட் தான். அவங்க ஸ்கூல் லைஃப் காமெடி. இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எமோஷ்னல். அந்த சம்பவமே அப்போ தான் ஆரம்பிக்கும். 20 பேர் இறந்துருவாங்க லாரியில் கலந்து. ஸோ அதுதான் அங்கேருந்து எமோஷன் ஸ்டார்ட் ஆகுது. தேட்டரே கண்ணீர் தான் வருது. கலையரசன், திவ்யா துரைசன் இருக்காங்களா, அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்படியே கிராமத்து பொண்ணு மாதிரி இருந்துச்சு. கலையரசன் சூப்பராக பண்ணியிருந்தார். கலையரசன் வந்து ரொம்ப கேரக்டர் கிடையாது, அந்த சின்ன பசங்க தான் மெயின் கேரக்டர். ஆனால் கலையரசன் சூப்பராக பண்ணார்.